வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. மறைந்த திமுக தலைவர் கலைஞரின் மகன்களான மு.க. ஸ்டாலின் மற்றும் மு.க. அழகிரி தீவிர அரசியலில் ஈடுபட்டு வந்ததால் பலரும் அறிவார்கள். மூத்த மகன் மு.க. முத்து எம்.ஜி.ஆர். காலத்திலேயே சினிமாவில் அறிமுகமாகி 2-3 திரைப்படங்களில் ஹீரோவாக நடித்ததால் அந்த காலத்தில் பலரால் அறியப்பட்டார். ஆனால் சினிமா, அரசியல் என பிரபலமான இரு துறைகளிலும் கால் பதிக்காத கலைஞரின் கடைசி மகனான மு.க. தமிழரசு பற்றியும் அவரது குடும்பத்தினர் பற்றியும் பலரும் அறிந்திராத தகவல்களை சுருக்கமாக பார்ப்போம். கலைஞரின் 2வது மனைவியான தயாளு அம்மாவிற்கு மொத்தம் 4 பிள்ளைகள். அழகிரி, ஸ்டாலின், செல்வி ஆகியோருக்கு அடுத்ததாக பிறந்த கடைக்குட்டி மகன்தான் மு.க. தமிழரசு. 1956ஆம் ஆண்டு பிறந்தவரான தமிழரசு அரசியலில் அதிகம் ஆர்வம் இல்லாதவர். குடும்பத்தின் கடைக்குட்டி மகன் என்பதால் கலைஞர், தயாளு அம்மாள் இருவருக்கும் இவர் மீது தனி பாசம் உண்டு. அதனாலேயே தனது பெற்றோரின் பேச்சை எல்லளவும் மீறாதவர். கல்லூரி படிப்பிற்கு பின் கலைஞரின் அறிவுரையின் பேரில் குடும்ப தொழில்களை கவனித்து வந்தார். இவருக்கு கோயம்புத்தூரை சேர்ந்த ராஜமாணிக்கம் ஜெயலட்சுமி தம்பதியினரின் மகளான மோகனா என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. தமிழரசு, மோகனா தம்பதிக்கு அருள்நிதி என்கிற மகனும் பூங்குழலி என்கிற மகளும் உள்ளனர். மூத்த மகள் பூங்குழலிக்கு கோவையை சேர்ந்த தொழிலதிபரான விஸ்வநாதன் என்பவரை திருமணம் செய்து வைத்தனர். விஸ்வநாதன் கோவை அவினாசி சாலையில் வசந்தி ஹீரோ எனும் பெயரில் ஹீரோ கம்பெனியின் பைக்குகளை விற்பனை செய்யும் ஷோரூமும் 3 மாடிகளை கொண்ட வணிக வளாகமும் வைத்துள்ளார். கடந்த அதிமுக ஆட்சியின் போது அவரது வணிக வளாகத்தை மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். அரசு அனுமதி பெறாமல் 3 மாடி கட்டிடத்தை கட்டியதாக அதற்கு காரணம் கூறப்பட்டது. ஆனால் அரசியல் காரணமாகவே தங்களை அதிமுக தலைமையிலான ஆட்சி அதிகாரத்தை சேர்ந்தவர்கள் பழிவாங்குவதாக தமிழரசுவின் மருமகன் சார்பில் குற்றம் சாட்டியதோடு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து மாநகராட்சியின் நடவடிக்கைக்கு தடை வாங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மு.க. தமிழரசு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மற்றும் ஆட்டோமொபைல் பிஸ்னஸில் ஈடுபட்டு வந்தார். 2013ஆம் ஆண்டு மோகனா தானியங்கி எனும் பெயரில் ஹீரோ ஹோண்டா பைக்குகளை விற்பனை செய்யும் ஷோரூமை கலைஞர் திறந்து வைக்க தமிழரசு ஆரம்பித்தார். 2017ஆம் ஆண்டு மோகனா மஹால் எனும் பிரம்மாண்டமான திருமண மண்டபத்தை மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்க தமிழரசு நடத்த துவங்கினார். அதே பெயரில் மேலும் 2 திருமண மண்டபங்களையும் தற்போது நடத்தி வருகிறார். கோடம்பாக்கத்தை சேர்ந்த ட்ரஸ்ட்புரத்தில் குடும்பத்தோடு வசித்து வரும் மு.க. தமிழரசு தனது வீட்டிற்கு தயாளு இல்லம் என்று பெயர் வைத்து தாயின் மீதான அன்பை வெளிப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழரசுவின் மகனான அருள்நிதி பிரபல இயக்குனர் பாண்டிராஜ் மூலம் வம்சம் என்கிற திரைப்படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார். தனது மகனை ஹீரோவாக அறிமுகப்படுத்துவதற்கென்றே தனது மனைவி பெயரில் மோகனா மூவிஸ் என்கிற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்த தமிழரசு வம்சம், டிமாண்டி காலனி, மௌனகுரு, ஒரு கன்னியும் 3 களவாணிகளும் என்று தனது மகனை வைத்து தொடர்ந்து பல திரைப்படங்களை தயாரித்து தமிழில் குறிப்பிடத்தகுந்த ஹீரோவாக அருள்நிதியை நிலைநிறுத்தினார். அருள்நிதிக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்தவரின் மகளான கீர்த்தனா என்பவருடன் 2015ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. அருள்நிதி செயின்ட் மைக்கேல்ஸ் அகாடமி எனும் பள்ளியில் படித்து பின்னர் லயோலா கல்லூரியில் சேர்ந்து பட்டம் பெற்றவர். அவரது மனைவியான கீர்த்தனா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆர்க்கிடெக்சர் படிப்பில் பட்டம் பெற்றுள்ளார். மாமனாரின் ஹீரோ ஹோண்டா ஷோரூம்களை நிர்வாகம் செய்வது, ஆர்க்கிடெக்சர் துறையில் பணியாற்றுவது என அருள்நிதியின் மனைவி பிஸ்னஸ் உமனாகவும் வலம் வருகிறார். இவர்களுக்கு மகிழன் என ஒரு மகனும் மகளும் உள்ளனர். நேரடி அரசியலில் ஈடுபடாத மு.க. தமிழரசு கலைஞர் எம்எல்ஏவாக தேர்வாகும் தொகுதியை பார்த்து கொள்ளும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். அந்த தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகள், கோரிக்கை மனுக்கள், நீண்ட நாள் எதிர்பார்க்கப்படும் திட்டங்கள் போன்றவற்றை பொறுப்பாளர்களை நியமித்து தனது தந்தையின் கவனத்திற்கு கொண்டு சென்று செய்து கொடுக்கும் பணிகளையும் பார்த்து வந்தார். பொதுவாக கலைஞர் உயிருடன் இருந்தவரை தனது கோபாலபுரம் இல்லத்திலும் ராஜாத்தி அம்மாள் வசிக்கும் சிஐடி காலனி இல்லத்திலும் மட்டுமே தங்குவார். தமிழரசு அவ்வப்போது தனது தந்தையை கோபாலபுரம் இல்லம் சென்று சந்திப்பார். ஆனால் உடல் நலம் குன்றி கலைஞர் மரணம் அடைந்த சில மாதங்களுக்கு முன் தமிழரசு குடும்பத்துடன் நேரம் செலவழிக்க ஆசைப்பட்ட கலைஞர் தமிழரசுவின் ட்ரஸ்ட்புரம் வீட்டிற்கு சென்று அங்கு தங்கி அவரது குடும்பத்தினருடன் நேரம் செலவிட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழரசு குடும்பத்திற்கு மு.க. ஸ்டாலினை விடவும் மு.க. அழகிரி குடும்பம் மிகவும் நெருக்கம். அருள்நிதி, அவரது மனைவி கீர்த்தனா, அழகிரியின் மகன் துரை தயாநிதி,
அவரது மனைவி அனுஷா ஆகியோர் ஒரே வயது கொண்டவர்கள் என்பதால் அனைவரும் சேர்ந்து அடிக்கடி பார்ட்டிகளில் கலந்து கொள்வதும் வெளிநாடு சுற்றுப்பயணத்திற்கு செல்வதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். மு.க. ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மோதல் வெடிக்கும் போதெல்லாம் தமிழரசு அழகிரியை சமாதானம் செய்து கலைஞரிடம் அழைத்து சென்று பிரச்சனை மேலும் பெரிதாகாமல் சுமூகமாக முடிய தனது சகோதரி செல்வியுடன் சேர்ந்து உதவுவார். தற்போது வரை தனது இல்ல விழாக்களுக்கு மு.க. ஸ்டாலின் குடும்பத்தை அழகிரி அழைக்காவிட்டாலும் தமிழரசு குடும்பத்தை அழைக்க தவறுவதில்லை. தமிழரசுவின் மாமியார் ஜெயலட்சுமி தனது 88வது வயதில் கடந்த வருடம் இயற்கை எய்திய போது முதல்வர் மு.க. ஸ்டாலின் தனது குடும்பத்துடன் தனி விமானத்தில் கோயம்புத்தூர் சென்று அவரது இல்லத்தில் அஞ்சலி செலுத்தினார். அவர் சென்ற பின்னரே தனது குடும்பத்துடன் மு.க. அழகிரி அங்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. அருள்நிதியின் சினிமா வளர்ச்சிக்கு உதவுமாறு தனது அண்ணன் மு.க. ஸ்டாலினிடம் தமிழரசு கோரிக்கை வைத்ததை அடுத்து ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனத்தின் மூலம் அருள்நிதி நடிக்கும் படங்கள் தயாரிக்கப்பட்டு வெளியாகிறது. நல்ல கதையம்சம் கொண்ட திரைப்படங்களை கச்சிதமாக தேர்ந்தெடுத்து நடிக்கும் அருள்நிதியின் திறமையை பாராட்டிய உதயநிதி அருள்நிதிக்கு தற்போது பக்கபலமாக இருந்து வருகிறார். தான் உண்டு, தனது தொழில் உண்டு என்று இருப்பதாலேயே பொது வாழ்க்கையில் வெளிச்சம் அதிகம் படாமல் எளிமையாக இருந்தாலும் பரபரப்புகள் சர்ச்சைகள் இல்லாமல் நிம்மதியாக இருப்பதாக தனது நண்பர்கள் வட்டாரத்தில் மு.க. தமிழரசு அடிக்கடி கூறுவாராம். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.